ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடை பருவத் தேர்வு 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ தேர்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவாங்க. தேர்டு மிட்டம் டெஸ்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பிப்ரவரி மந்த்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மார்ச் மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3ஆம் இடை பருவத் தேர்வு 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணுறேன். பகுத்துரிவு என்றால் என்ன? அசை எத்தனை வகைப்படும்? அவை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக. சரிந்து பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு முக்கியமான வினா. கலைச்சொல்லாக்கம் கொடுத்துருக்காங்க. கலைச்சொல்லாக்கம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பர்சனாலிட்டி, ரைமி, அடுத்து சொற்சொடர் உருவாக்குக, பசுமரத்தாணி போல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழெண்களை கொண்டு நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தேர்ட் மிட்டம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 9th 7th 8th 6th ஆல்ரெடி போர்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி அவையனும் 2 வினாக்களுக்கு விடையை பொறுத்த வரைக்கும் வஞ்சப்புகழ்ச்சி அணியினை விளக்குக. யா மரத்தின் பட்டையினை உரித்து எது எதற்காக விளக்குக. சிக்கனம் குறித்து பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்படுத்தி எழுதுக. அழகீட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. மனப்பாட பாடல் யசோதர காவியம் பாடலை அடிப்படையாக எழுதுக. நெடுவினாக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். வார இதழ் ஒன்றில் படித்த கதையினை பாராட்டி தமிழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. நீங்கள் விரும்பிய படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. தாய்மொழிக்கு வறட்சி இல்லை என்ற கதையினை சுருக்கி ஒரு பக்க அளவில் விடை எழுதுக. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 3ஆம் பருவ தேர்வு 3ஆம் இடை பருவத் தேர்வு 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஷின் மாடல் கொஷின் இருக்கும். ஸோ அந்த கொஷின் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 3ஆம் இடை பருவத் தேர்வு 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு மாடல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் தான் இது. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.